என்னோட ஸ்பெக்ஸோட நிலைமை பார்த்தீங்களா? காலங்காத்தாலேயே ஒரு சேலஞ்ச். அது எந்த டைம்ல எப்படி உள்ளார வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம்னா உங்கள் டிஜிட்டல் நம்பர் இந்தியா. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்புற டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பலான்னு நினச்சேன், ஆனால் முடியலை. ரீசன் என்னென்னா பயங்கர பாடி பெயின். அதுவும் இல்லாமல் அந்த ஹோட்டல் கம்ஃபர்டபுளே இல்லை. உள்ளார ரொம்ப பூச்சி தொல்லை பயங்கரமாக, வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த இடத்த விட்டு வேறு முன்னாடி போகிறதுக்கு ஹோட்டல் கிடையவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கிலோமீட்டர் போகணும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலேயே நான் வந்து வேணாம், சரி இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஹெட்டிங் டு 500 கிலோமீட்டர் இன்றைக்கி பிளான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா தேவையில்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ ஹரிபரிலாம் கிடையாது. உடனே நம்ம வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆகணுங்கிற ஹரிபரிலாம் கிடையாது. பொறுமையாக ட்ராவல் பண்ணலாம். இன்கேஸ் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இடையில 4 நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக பொறுமையாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிறது நல்லதுன்னு யோசித்தேன் நான். சரி guys, ஸோ இப்போ எல்லாமே பேக்கிங் முடிச்சாச்சு. ஏன்னா நான் வந்து பேக் நான் வந்து எதுவும் எடுக்கலை, சும்மா டேங்க் பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி பேக்கிங்க்கான ஒர்க் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. சரிங்க, ஓகே, அப்படியே கிளம்புவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக ஹெட்டிங் டு சிலிகுரி. இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு பிளானு வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா நேற்று 750 கிலோமீட்டர் ஓட்டி உடம்பு சும்மா வலி பிரித்து எடுத்துருச்சு. ஓகே, மழை இல்லை, வெதர் இஸ் குட். ஃபியூல் ஆஃப் டேங்க் இருக்கு, ஃபில் பண்ணிக்கலாம் முன்னாடி போயிட்டு. உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஹைவேல. ஸோ எல்லாரும் ஆடு மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வச்சிடுறாங்க. அது எந்த டைம்ல எப்படி உள்ளார வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வர வரையில ஒரு 10-15 லாரி வந்து கவலை கிடக்குது. பாருங்க, காலையில் எடுத்த உடனே ரோடு இவ்வளோ மோசமா இருக்கு. ரோட்டில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் பயங்கர மோசமா இருக்கு. ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலி என்னன்னா கான்ஃபிடன்ஸ் லூஸ் ஆகிடும் எனக்கு. பாருங்க, ரோடு நல்லா பல்ஜா இருக்கு. நம்மளுக்கு லோடு எடுக்கிறதுனால என்ன ஏற்கனவே நம்மளுக்கு அலைன்மெண்ட் இஷ்யூ கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால பார்த்தீங்களா, அது என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி ஷேக் ஆகிடுங்க, லைட்டா ஷேக் ஆகுதா. இது வந்து லைட்டு ஓகேங்களா. இதே நான் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் இந்த ரோட்ல போனேன்னு வச்சோங்களேன், யோசிச்சு பாருங்க நிலைமை என்னன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலிகுரி போயிட்டு வீலை சேஞ்ச் பண்றது தான் மேட்ரு. பாருங்க, அப்படியே பின்னாடி இழுக்குது, முன்னாடி இழுக்குது. ரோட் நல்லா இல்லை, பிரச்சனை இல்லை. இது வேற லெவல். ஸ்பீடா போட்டு பயமா இருக்கு. ஏன்னா இப்போ சின்ன சின்ன குழியெல்லாம் கூட பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ரொம்ப பெரிய குழியா இருக்கு பாருங்க, சரிங்களா. இதுலெல்லாம் விட்டோன்னா அவ்வளோதான், மறுபடியும் ரெண்டாவிடும். அப்புறம் இங்கே ஒரு 2 நாள் உட்கார வேண்டியதான். എന്ത് വിധിയത് വല്ലാത്ത ചതിയത് ഓർക്കപ്പുറത്തെന്റെ പിന്നീന്നൊരടിയത്. ஸோ இவங்ககிட்ட கேட்டேன். ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இந்த வழிதானாமா. அங்கேருந்து டோட்டலாக 20 கிலோமீட்டராமா. ஸோ இன்னும் 5 கிலோமீட்டராமா. ஸோ வேறு வழி இல்லை, இன்னும் 5 கிலோமீட்டர் இப்படி தான் போய் ஆகணும். ஸ்லோவாக போய்க்கலாம்.
ஒன்றும் அவசரம் இல்லை. ஏன்னா ரொம்ப பல்ஜா இருக்கு ரோடு, ரொம்ப ரொம்ப மோசமான ரோடு இது. இதுல பாருங்க 3 பேர் போறாங்க பாருங்க. இவங்களுக்குலாம் ஹெல்மெட் போடுறதுல ஒண்ணும் கிடையாது. நம்ம இவ்வளவு கியர்டா போறோம், அப்பவே பயமா இருக்குது. இதுல பிப்பிள்ஸ் போறாங்க, யோசிச்சு பாருங்க. காலங்காத்தாலேயே ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்ச்லயும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு. ரிவர் செம்மையா இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. A few moments later. என்னோட ஸ்பெக்ஸோட நிலைமை பாத்தீங்களா? இதை போட்டு என்னால் வண்டி ஓட்ட முடியுங்கிறீங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பார்த்தீங்களா? ஃபைனலி ஹைவே கிடைச்சிருச்சு. இங்கே இதுலயும் அப்படிதான் கொஞ்சம் பல்ஜா இருக்கு. பட் ஏன்னா இது பிரச்சனை இல்லை, இதுல கொஞ்சம் ஸ்பீடா போகலாம், ஏன்னா வலிக்கு விடாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வண்டி இங்க இருந்து சிலிகுரி வரையும் போகணும். ஏன்னா அங்க வந்து நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன், ஷோரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், எனக்கு வீல் வேணும்னு சொல்லிட்டு. அந்த வழியில கிடைக்காது. இந்த வீல் வந்து கொஞ்சம் ரேரா தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் அங்கே கால் பண்ணி, அங்க இருக்கிற ஷோரூம் கால் பண்ணி எனக்கு வந்து வீல் வேணும்னு சொல்லி அவங்க ஓகே அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. அதனாலதான் ஸ்லோவா போற ரீசன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ சாப்பிட்றதுக்காக நிறுத்தினேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி. ஸோ லைட்டாக மழை வர மாதிரி தான் இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு அந்த இடத்துல, ஒரு 20 கிலோமீட்டர். பட் ஓகே. பட் இங்கேருந்து இன்னும் நம்ம வந்து 400 கிலோமீட்டர் கவர் பண்ணணும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 120 சம்திங் கவர் ஆகிருக்கு. நல்லா பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வந்தேன், நிறுத்தினேன். பாருங்கள் வண்டியோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஆக்சுவலி என்னென்னா ஆயிலும் சேஞ்ச் பண்ணணும். 2000 கிலோமீட்டர் ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஆயில் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஃபியூல் அடிக்கணும். ஸோ சர்வீஸ் பண்ணணும் மெயினாக. ஸோ இப்போ எங்கேயாவது இடையில ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணணும். கால் வருது, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ சுபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஸோ வெதர் ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு மழை லைட்டாக தூரல் போடுது. பட் ஓகே. பட் இருந்தாலும் நான் ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு தான் கிளம்பணும். ஏன்னா திடீர்னு இடையில மழை வந்தது. ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வானத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ஆனால் கிளைமேட் வேறு லெவல். ஆக்சுவலி மலையிலையும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறேன். உண்மையாக சொல்லணும்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி எல்லோரும் கேட்டாங்க, ஏன் நீ வந்து மலையில் ரைட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து மழை இல்லாத டைமில் ரைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து மலையில் இருக்கும்போது ரைட் பண்ணால் தான் அதோட வித்தியாசம் என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் ஆக்சுவலி எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து நேபாள் போகும்போதெல்லாம் கூட மலையில் தான் நான் வந்து நினைச்சிட்டு அதிகமாக ட்ரெக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மழை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன் கூட இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிலில் ரைட் பண்ணுறதுக்கும் மலையில் ரைட் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக. பட் நீங்கள் ப்ராப்பரான கியர்ஸ் கேரி பண்ணிங்கன்னா ஸோ அந்த டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படியே ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்போ. ஓகே கேஸ், அப்படியே கிளம்பியாச்சு சாப்பிட்டு. ஸோ ரன்னிங் கியரும் போட்டாச்சு. அப்படியே க்ளவுஸ் ஃபுல்லாக வெட் ஆகிடுச்சு நல்லா. ஃபஸ்ட்டு போய் சர்வீஸ் பண்ணும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மழை பெஞ்சிட்ருக்கு. பட் இருந்தாலும் வேறு லெவல் இங்கே இருக்குது, செம்மையாக இருக்குது இந்த இடம். ஸோ அதனால் அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் வியூவு. ஓ மை காட், என்னமா இருக்குது தெரியுங்களா வியூவு. ஆக்சுவலி நான் மேலே நிறுத்திருப்பேன், அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டதுனால அங்கே அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆச்சு. அதனால் இங்கே ஸ்டாப் பண்ணேன். பாருங்கள் வண்டி எவ்வளோ ஸ்லோவாக இறங்குது பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ டவுன் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கு என்ஜாய்மெண்ட். ஷூ நல்லா வெட்டாயிடுச்சுங்க பாருங்க. இந்த ஊரில் இவங்கெல்லாம் ஹெல்மெட் போட்டே நான் பார்த்ததில்ல. कुछ नहीं नहीं आप लोग 3 आदमी राइड कर रहा है, हेलमेट तो पहनो एटलीस्ट, हाथ में रखता है. सेफ्टी बहुत इम्पोर्टेंट है ना. இங்கே எவ்வளோ பெட்ரோல்னு தெரில. ஆக்சுவலி லாஸ்ட்டாக வந்து 107 ரூபா என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இங்கே எவ்வளோன்னு தெரில, பார்ப்போம். फुल कर, फुल 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 95 रुपीज़ लीटर. अच्छा है. यूपी का पूरा 95 है. बिहार में कैसा है? बिहार में महंगा है. 2 रुपये महंगा होगा, बस इतना है. एमपी से सस्ता है. ओके ओके. पेट्रोल पोटाची 95 रुपीज़ தான் பெட்ரோல். பரவாயில்ல, கோட் ரேட் தான் அது. அப்போ யூபிலே ஒன்றாவது ரவுண்டு பெட்ரோல் அடிச்சுக்க வேண்டியதான். டேங்கியும் ஃபில் பண்ணிக்கலாம், சைட் டேங்கியும் ஜெரிக்கனே ஃபில் பண்ணிட்டேன்னா பரவாயில்ல. 10 ரூபா டிஃப்ரென்ஸ். சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்திருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 சம்திங் ஆகும் போது. ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம், பயங்கரமாக பசி. வண்டியை பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன தெரிகிறது? एक फ्राइड राइस. ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மறுபடியும் மழை வந்துருச்சா. இதுதான் மழை வராதுன்னு நினச்சேன், மறுபடியும் மழை வந்துருச்சு.
இங்கே ஒரு சின்னதாக ஒரு குக் ஷாப்பு, நல்ல ஹெவி ரெயினு, அதனால் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் லைட்டாக பேக் பெயின் வந்த மாதிரி இருந்துச்சு. சரி நினச்சி தண்ணி குடிச்சிட்டு சொல்லிட்டுருக்கேன். எல்லோரும் இங்கே ஃபுல் க்ரௌடு, எல்லோரும் மலையில் ஒதுங்கி நின்றுருக்காங்க. செம்ம மலை. அப்போ வைசருக்கு வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன் நான், அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அகைன் ரைட்.